சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களுடைய ஸ்கூலில் ஃபவுண்டர்ஸ் டே ஃபங்க்ஷன். அதுக்காக கிளம்பியாச்சு. பசங்க வந்து காலையிலே கிளம்பிட்டாங்க. அவங்க டான்ஸு ட்ராமாவில் இருக்கிறதுனால காலையில் கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஈவினிங் தான் கிளம்பி போனேன். ஒரு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சு லஞ்ச் பேக்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1:30 போல் அவங்க கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்க. மண்டபத்தில் வச்சு தான் வந்து ஸ்கூலோடு சேர்ந்த மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே வச்சு தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் எப்போவுமே. ஸோ அவங்க அங்கே கிளம்பி போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 4:30 போல் கிளம்பி போனேன். சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டு வந்து டிஎஸ்பி சாரும், இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர். அங்கே வந்து இந்த பனைமரம்லாம் இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. கருப்பட்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்ஜினியரிங்காக இருந்து அதை விட்டுட்டு இதை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் எப்படி இதுக்கு வந்தேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லோரும் பேசி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவில் இருந்தான். சின்ன பையன் எதுலேயுமே சேரலை. நான் டான்ஸில் சேர்ந்தான். டான்ஸ்னாலே அவங்க பைசா கேட்பாங்க. ஒரு 2000 கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். பெரிய பையன் வந்து ட்ராமாவுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நம்மளாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால அவன் ட்ராமா இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஒரு தெரிஞ்ச டீச்சர் வந்து கேட்டாங்க, எதுக்கு சின்னவன் எதுலேயுமே சேரலை அப்படின்ட்டு. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, சரி அவன் ட்ராமாவில் அனுப்பிவிடு, நான் எதுலையாவது அவனை சேர்க்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொன்னாங்க. சரின்னு சொன்னேன்னா, சாட்டர்டே ஈவினிங் ஃபங்க்ஷன், அவன் ஃப்ரைடே மார்னிங் போய் சேர்ந்துட்டான். அந்த ட்ராமாவுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட் வரும், அதில் போய் கலந்துக்கிட்டான். ஒரு வழியாக அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு, நம்மளும் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சேர்றது பெருசு இல்லை, ஆனால் அது முடிகிறதுக்குள்ளே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. எப்படியோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கொடுத்து ப்ரோக்ராம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஒரு 9:30 இருக்கும். எல்லா ப்ரோக்ராமுமே ப்ரைஸஸ் எல்லாமே முடிஞ்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பயங்கர டயர்டு. பெரியவனுக்கு வேறு அன்னைக்குன்னு பார்த்து நல்லா கோல்டு. ட்ராமாவில் போய் அவன் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தது. எப்படியோ சமாளித்து பேசிட்டு வந்தாச்சு. ஆனால் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.